அறிவார்ந்த ரசிகைகள், குறைந்தபட்சம் அறவு இருக்கக்கூடிய, குறைந்தபட்சம் தமிழர் ஒழுக்கம் தெரிந்த, குறைந்தபட்சம் நாகரிகம் உள்ள, குறைந்தபட்சம் பண்பாடு தெரிந்த, கல்ச்சர் தெரிந்த பிள்ளைகள் கேள்விக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் அவர் யார் கூட இருந்தானே, அவர் யார் கூட போனானே, அது பர்சனல். நீ பர்சனலையும் பாலிடிக்ஸையும் ஒன்னா கலக்காதீங்க. இவன் புருஷன் இவன் கூடயும் போனா இவன் விட்டுவா போல இருக்கு. நீ யார் கூடயும் போய்க்கோ, உங்க அப்பா யார் கூடயும் போய்க்கோ, சித்தப்பா யார் கூடயும் போய்க்கோ, எங்க அம்மா யார் கூடயும் போய்க்கோ அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அப்படி சொல்ல முடியுமா? எங்க அம்மாவுடைய பர்சனல் வேற, எங்க அம்மா வேற. எங்க அப்பாவுடைய பர்சனல் வேற, எங்க அப்பா வேற. என் கணவருடைய பர்சனல் வேற, என் கணவர் வேற. என் தம்பியோட பர்சனல் வேற, என் தம்பி வேற. உங்க பையன் ஒரு 5-6 பொண்ணை லவ் பண்றான், 5-6 கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு வேற தான் இருக்கான். என் பையனோட பர்சனல் வேற, என் பையன் வேற. என் பையன் பர்சனலா அது மாதிரி இருப்பான், பட் ப்ரொஃபஷனலி அவன் நல்லா இருப்பான். அப்படி சொல்வீங்களா? பர்சனல் வேற, ப்ரொஃபஷனல் வேற. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு வாய் கூசலையா? இந்த வார்த்தையை சொல்லிட்டு எப்படி நீங்க பெண்கள் தினம் கொண்டாடுறீங்க? யார்கிட்ட இருந்து பெண்களை பாதுகாக்கிறீங்க? இப்போ பர்சனல் வேற, ப்ரொஃபஷனல் வேற. பிரச்சனை அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துருச்சு இல்ல, நீதிமன்ற படிக்கட்டுல போயிருச்சு இல்ல. இதனால தான், அதாவது வேற காரணம் சொல்லி விவாகரத்துக்கு தான் யாரும் பேச போறதே இல்ல. விஜய்க்கும் அவர் தரப்பு நியாயம் இருக்கு இல்லையா? இவங்க தரப்பு சொல்லிட்டாங்க, அவங்க தரப்ப சொல்லணும் இல்லையா? ஒருவேளை விஜய் ஏன் இதை அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஒரு 45 days இதை வச்சு நீண்ட எபிசோடு கொண்டு போறதுக்கு பல பேர் பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை இப்பவே ஸ்டாப் வச்சிடலாம்னு சொல்லி தான் அவர் அந்த செயலை பண்ணியிருப்பாரு. அவர் தரப்பு நியாயத்தையும் புரிஞ்சுக்கணும். விளக்கெண்ணெய் போட்டு வாங்கடா. முதல்ல கையை வச்சு அண்ணா, ஐயோ என் கை பத்தல, மண்டையை வச்சு அண்டா குடு அப்படி.